அக்கா ஆமா அந்த போயிட்டோம். சரிதான் என் லேப்டாப். இன்னைக்கு எங்க போறோம்னா அமெரிக்கால இருந்து ரிட்டர்ன் அவரை பெரியப்பா பார்க்க போறோம். ஐயோ என்னடா ஒரு மார்க்கமும் வருது, பயமா இருக்கு. ஏய் இல்லடா இடிச்சிட போதுடா, போயிட்டோம். ஐயோ பயமா இருக்குடா. அச்சு அச்சு உங்ககிட்ட என்ன சொன்ன? எப்படி அவங்க இங்க வந்திருப்பாங்க? இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1:30 ஆகுது. போய் கார் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஏர்போர்ட் போகிறோம். காரில் இருக்க குப்பை எல்லாத்தையும் எடுத்து கொஞ்சம் க்ளீன் பண்ண தான் நானும் அஜய் இப்போ முன்னாடியே போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக அவருக்கு 2:30க்கு தான் 2:30க்கு தான் லேண்ட் ஆகி 1/2 hour ஆகும். 3 o'clock தான் வெளியே வருவார். பார்க்கலாம். யூஸ்வலாக நாங்கள் தூங்குற டைமே 3-4 தான் தூங்குவோம். நாங்கள் இப்போ வந்து பெரியப்பாவை பிக் பண்ண போகிட்டு இருக்கோம். எங்கே போகிறோம்? ஏர்போர்ட், இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். பெரியமா நீங்கள் அட்லீஸ்ட் பேசவாத செய்யலாம் பெரியமா. ஓகேன்னு சொன்னீங்கன்னா நான் வீடியோவுக்கு மூஞ்சிக்கு எடுக்க மாட்டேன். இல்லைன்னா பின்னாடி இருட்டா தெரியுதா? பெரியமா தெரியவே இல்லை. சரி ஓகே அஜய். ஆமா அந்த எப்பவுமே பொதுவா ஆக்சுவலா எங்க அம்மா வீடியோ வந்துட்டு போட்ட உடனே இப்போ 1 மணி நேரம்னா 2K பக்கமா வியூஸ் போகும். ஓகேவா? ஆனா அந்த என்ன கருமமே தெரியல, அது 2 மணி நேரத்துல 18,000 வியூஸ் போயிடுச்சு. அதுலதான் நான் மூக்கு நோடுற மாதிரி, தலையில துண்டு போடுற மாதிரி மோசமா வீடியோ எடுக்கிறது. மனசே கஷ்டமாயிடுச்சு. ஏன் எப்படி எடுக்கிறாங்கன்ற மாதிரி போயிட்டோம். எல்லாருமே கைய கீழே இறக்க அஜய். கார் எத்தனாவது ஃப்ளோர்ல நம்ம நிறுத்திருக்கோம்? 4th ஃப்ளோர்ல நிறுத்திருக்கோம். செம்ம ஷாக்குல. ஹாய் சொல்லுங்க பெரியமா. இந்த பொம்பளை இதை வந்து குடிச்சிட்டு வண்டி கடையில் வைக்க சொல்றாங்கம்மா. ஃபைன் கட்ட சொல்லுவாங்க. சரி இல்லை எல்லாருமே வெளிநாட்டுக்காரங்களும் வராங்க பெரியமா. இன்னும் வண்டியே வரல. உங்க அப்பாவை பார்க்க போற. ஹவ் எக்ஸைட், எவ்வளோ எக்ஸைட்டா இருக்கீங்க? உங்க அம்மா 200%. ரெண்டு பேருமே 1% கூட இல்ல. அதானே என்ன எக்ஸைட்மெண்ட்? அது வேணா நமக்கு எக்ஸைட்மெண்டா இருக்கும். ஒரே நாள பொட்டி திறந்து பார்த்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம போர்டு பிடிச்சிட்டு நிக்கலாமா அன்பரசன் அப்படின்ட்டு. அப்புறம் அழகாதான் தெரியுமா இருக்கு. நாங்க வந்துட்டு பெரியப்பாவை வந்து பிக்கப் பண்ணிட்டோம். ஆனால் இது எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இது ஒரு மாதிரி மலையிலேருந்து இறங்குறேன். நான் இது வரைக்கும் மலை ஏறி இறங்குனதெல்லாம் கிடையவே கிடையாது. நல்லா இருக்கு. 4th ஃப்ளோர்ல இருந்து நம்ம இப்ப கீழே இறங்குறோம். ட்ரெயின் தெரிஞ்சது பாத்தியா? இப்போ அப்படியே லெஃப்ட். சேம் அதேதான். ஃபைன், நல்லா தான் இருக்கு. ஆனா கொஞ்சம் பொறுமையா இறங்கணும். நிறைய பேர் இந்த சைடுல எல்லாம் கீறி வச்சிருக்காங்க பாரு. இதுவும் அப்படியே ஸ்டெப்பா தான் இருக்கு. இந்த 3rd ஃப்ளோர் ஃபுல்லாவே இதுதான் டாக்ஸி. பெரியப்பாவை பார்த்தோன்னே எக்ஸைட்மெண்ட் அவரு ஆனாதான் தெரியல. ஷாக்கா பார்த்தாரு. நீ எப்படி பார்த்த அஜய்?
நான் இயர் பார்க்கறதுனா அதெல்லாம் வந்து நார்மலாக இருந்துச்சு எனக்கு வரப்ப. எனக்கு ஒன்றும் பெருசா எனக்கு தான் பயங்கர எக்ஸைட்மெண்ட் அது. ஏன்னா இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படி. இப்போ ஒருத்தர் வெளிநாட்டுல இருந்து வராங்க, அது 7 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்க்குறேன். 1 hour வெயிட் பண்ணோம் தெரியுமா? ஆக்சுவலி 1 hour வெயிட். அங்கிருந்து 1 o'clock கிளம்பிட்டோம். பட் டைம் 4 o'clock. அப்போ 4 o'clock 3 hours ஆயிடுச்சு. ஸோ வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் அன்பேக் பண்ணிட்டு இருக்கோம். பெரியமாவோட ஃபோன் பார்க்கலாம். பெரியப்பா வாங்கிட்டு வந்தேன். காட்டுங்க பெரியமா, அந்த குச்சி எடுத்து காட்டுங்க பெரியமா. மந்திர குச்சி. பெரியமா இதுல நம்ம போட்டோ எடுத்து இப்படி கை மேல இப்படி இருக்க மாதிரிலாம் போட்டா பாம்பு வருது பெரியமா. இப்ப கையில உங்களுக்கு பட்டாம்பூச்சி வேணும்னா பட்டாம்பூச்சி வருது பெரியமா. இப்போ உங்க தலை மேல நான் கிரீடம் வரைஞ்சு இது நம்மளோட ரேட்ல எவ்வளவு தெரியுமா? 1,30,000. நான் இதே மாதிரி ஃபோன் தான் ஃபிளிப் வாங்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அது 80,000 வாங்குவேன். எனக்கு இந்த ஃபோனே நல்லா இருக்கா, இது நல்லா இல்லைன்னா கூட வாங்குவேன். இதுதான் என் லேப்டாப்போட மோசமான கண்டிஷன் சொல்கிறேன். இருங்க, ஏன் இந்த பட்டன்ஸ் வச்சுருக்கேன் இந்த கீபோர்டுக்கு? இது பாருங்கள், அதுவே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இருக்குது பாருங்களேன். இதுதான் பிரச்சனை. அதுவாக அது பார்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க ஆரம்பிச்சிருது. எதையுமே ஓப்பன் பண்ண முடியல. இது வந்து ரொம்ப நாளா வாங்கணும்னு இருந்தேன். நான் போற இடத்துல என் அட்ரஸே எனக்கு வந்துட்டு டெலிவரி இல்லைன்னு இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு தான் நான் எனக்கு மாற்றி இங்கே போட்டு ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். இது என்னன்னு கெஸ் பண்ணுங்க. என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன். போடவையா? நீங்க பெரியமா? மேக்கப் இல்ல, மேக்கப் இல்லை. இது ரொம்ப நாளா நான் வாங்கினேன். இது வந்து ஒரு பெயிண்டிங், வேன்வுட் பெயிண்டிங்கோட காப்பி. நம்ம அந்த பெயிண்டிங் இருக்குல்ல, சூசைட் பெயிண்டிங், அந்த பெயிண்டிங்கோட அப்படியே சட்டையா பண்ணியிருக்காங்க. செமையா இருக்குல்ல, நல்லா இருக்கா? ஹாய், சன்யாவோட மலைய ஃபேஸ் பண்றேன் நான். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், வரீங்களா? என் அப்பார்ட்மெண்ட்ல எப்படி இருக்குன்னு காட்டுறேன். அதான் அப்பார்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். படிக்கட்டே எப்படி தண்ணி போகுது வந்து. லிஃப்ட்லாம் சுத்தமாக ஒர்க் ஆகல. பார்த்தீங்களா? சரியான இது வந்து டே 1. இப்போதான் வந்துட்டு அந்த சைக்ளோன் வந்து தாண்டுது கரையிலேருந்து. அதுவே இவ்வளோ மழை. லிஃப்ட்லாம் வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க. லிஃப்ட்டு 4 மணிக்கு ஏறி தான் ஆகுது. என்னோட ஃப்ளோர் 4th ஃப்ளோரு. அந்த ஃப்ளோரில் வந்து இந்த சைடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, செம்மையாக இருக்கும். ஏன்னா ஃப்ளோரு இந்த சைடு வந்துட்டு இது மாடி. ஐயோப்பா, இதையும் மூச்சு வாங்குது. இங்கெல்லாம் கொஞ்சம் எனக்கு வந்து இதுக்குள்ளே தண்ணி வரல, அந்த பிரச்சனைலாம் எதுவுமே இல்லை. ஸோ அதனால மிச்சம். நம்ம கார் எங்கே நிற்குதுன்னு காட்டுறேன். இதோ இது வந்து இந்த பக்கம் வீடு, இது பக்கம் ஃபுல்லாக மாடி. லைட்டாக தான் மழை. செம்மையாக இருக்கும். எனக்கு மாடி தான் ஃபுல் ஸ்பேஸ், நம்ம தான் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் காரு, நிறைய பேர்த்தோட கார் மரத்துக்கடையை நிறுத்தி எல்லாம் உடஞ்சி விழுந்துருச்சு. எனக்கு அப்பார்ட்மெண்ட்டில் இங்கே வந்துட்டு பார்க்கிங் கொடுக்கல, கொண்டு வந்து அங்கே நிறுத்திட்டேன். மேலே எதுவுமே இல்லை, அதுதான் இதாக இருக்குது. உள்ள பார்க்கிங் எல்லாம் வீடு ஆல்ரெடி ஃபில் பண்ணிட்டாங்க, அதனால் இல்லை. செமையாக இருக்குல்ல கிளைமேட்டு. வருது மழை, நிற்கிது. அட்டி புயல் காற்று தான், மழைனா அந்த காற்று தான் ஃபுல்லாக செமையாக வச்சாங்க. இந்த மழைக்கு வந்து சிக்கன் பொரிச்சிட்டு ஸ்பைசி மேகி செய்யலான்ட்டு.
ஸோ மழை டைமில் நல்லா சூடாக சூப்பராக எனக்கு தெரிஞ்சது ஒன்று தாங்க மேகி. அதை செஞ்சு சாப்பிட்லான்னு முடிவு பண்ணிட்டேன். அதை தான் சாப்பிட்றதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு மேகி ரெடி ஆகிட்டுருக்கு. நல்லா சுவையான மேகி காரசாரமாக இதை வந்து ரெடி பண்ணிட்டு சிக்கன் பால்ஸ். மலைக்கு சூடாக சிக்கன் பால்ஸ். சரி குழந்தை போன பசங்களுடைய போட எடுத்துக்கியா? மொபைல் இருக்கு சார்.